பெங்களூர் போயிருந்தப்ப விவிபுரத்தில் போய் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் போய் தோசை சாப்பிட்லான்னு நினச்சோங்க. அப்போ அங்கே தோசை கல் மேலே மாவை மொத்தமாகவும் இல்லாமல் சன்னமாகவும் இல்லாமல் மெலிசாக ஊற்றுனாங்கங்க. அது மேலே 2 கரண்டி நெய்யை ஊற்றுனாங்கங்க. அது மேலே ஒரு ரெட் கலரில் கார சட்னியை தடவி உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதையும் அது மேலே போட்டு தடவுனாங்கங்க. அதை நல்லா பரப்பி விட்டுட்டு 4 கரண்டி நெய்யை அது மேலே ஊற்றுனாங்கங்க. பொடியா நறுக்குன வெங்காயமும் அவரைப்பருப்பையும் அது மேலே லைட்டாக தூவுனாங்க. திரும்பவும் ஒரு 2 கரண்டி நெய்யை ஊற்றுனாங்கங்க. அது மேலே இட்லி பொடியை மலை சாரல் மாதிரி தூவுனாங்க. திரும்ப 2 கரண்டி நெய்யை அதில் ஊற்றுனாங்கங்க. இது தோசையா இல்லை நெய்யில் மிதக்கிற தோசையான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவளை ஊற்றி மெதுவாக தோசையை திருப்பி உருட்டி பெரட்டி போட்டு 3ஆக கட் பண்ணி ஒரு சட்னியை வச்சு தந்தாங்கங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் போய் அதை சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.